Good morning, dear students. You are watching EduStar KG2 English. Hi students. 3-letter words learn பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன words learn பண்ண போறோம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல learn பண்ற words கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாம். ரெடியா students? Okay, good. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோன்னா UM வேர்ட்ஸ் என்னமா லேர்ன் பண்ணோம் UM வேர்ட்ஸ் தட் மீன் 3-letter வேர்ட்ஸ் UMல எண்ட் ஆகிற 3-letter வேர்ட்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் GUM கம் MUM மம் SUM சம் YUM யம் குட் இப்போ நீங்கள் ரீட் பண்ணுறப்போ ஃபிங்கர் வச்சு ஒவ்வொரு லெட்டர்லையும் ஃபிங்கர் வச்சு ரீட் பண்ணணும் பிக்சர்ஸ் பார்த்த உடனே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க இருந்தாலும் என்ன செய்யணும் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு லெட்டர்லையும் ஃபிங்கர் வச்சு ரீட் பண்ணணும் ஓகேவாம்மா இது வந்து UM வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் UN வேர்ட்ஸ் UN 3-letter வேர்ட்ஸ் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வேர்ட் GUN gun NUN none SUN sun RUN run next BUN bun very good so UN வேர்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம் அதை நீங்கள் கரெக்டாக அம்மா கிட்ட ரீட் பண்ணி காட்டுங்க ஓகேவா வெரி குட் நெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன வேர்ட் படிக்க போகிறோம் UT வேர்ட்ஸ் UTயில் எண்ட் ஆகிற 3-letter வேர்ட்ஸ் படிக்க போகிறோம் இது என்ன பிக்சர் உங்களுக்கு தெரியும் தானே ஹச்சோட ஃப்ரெண்ட் ஹட் இது என்னம்மா இது ஹட் ஸோ ஹட் ஸ்பெல்லிங் லேர்ன் பண்ணலாமா HUT ஹட் HUT ஹட் மேம் சொல்கிறப்போ கரெக்டாக நீங்களும் ஃபிங்கர் வச்சு அழகாக ரீட் பண்ணுங்க HUT ஹட் ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் இது என்ன வேர்டுமா இதை பார்த்துருக்கீங்களா என்னப்பையாது இது வந்து நட் இது வந்து ஓடு மாதிரி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த பருப்பு மாதிரி இருக்கும் அது சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது அதுதான் இது நட் NUT நட் NUT நட் NUT நட் UT 3-letter வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா குட் நெக்ஸ்ட் ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பேப்பரை சிசர் வச்சு என்னமா பண்ணுறாங்க கட் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி சிசர் வச்சு ப்ளே பண்ணலாமா என்ன செய்யக்கூடாது சிசர் வச்சு ப்ளே பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது செய்யணுன்னா அம்மாட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் சிசர்ஸ் நைஃப் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது தொடவே கூடாது சரியாம்மா ஓகே குட் இப்போது CUT கட் CUT கட் CUT கட் ஓகே இப்போது நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த வேர்ட்ஸை வச்சு கொஞ்சம் சென்டென்சஸ் இருக்குது இதோட பேஜ் நம்பர் 76 இதோட பேஜ் நம்பர் என்னதுமா 76 உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 76 எடுத்துக்கோங்க இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணலாம் ஓகேவா ஒரு சில வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டு அதை ரீட் பண்ணி பழகுங்க ஓகேவா குட் IT eat IS is a NUT nut it is a nut good next line THE the NUT nut
is is in in a hut hut. The nut is in a hut. Okay, next line. Ma'am read பண்றப்போ finger வச்சு சேர்ந்து சொல்லுங்க. ஓகேவாமா? hut hut. hut hut. hut hut. Okay. Next line. this. This. is is a big. Big. hut hut. This is a big hut. Okay. Next one. cut. 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 Okay va? Next. do. not. not. cut. the. nut. Do not cut the nut. ஓகே, இங்கே என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன பிக்சர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். இட் இஸ் எ நட். த நட் இஸ் இன் எ ஹட். ஹட் ஹட் ஹட். திஸ் hut is big. cut cut cut. do not cut the nut. நட்டை கட் பண்ண முடியுமா? கட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அதை வந்து பிரேக் தான் பண்ணணும். பெரிய ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு வச்சு பிரேக் பண்ணணும். அதை கட் பண்ணோன்னா நம்ம ஃபிங்கர் கட் ஆயிரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்டென்ஸை கரெக்டாக ஃபிங்கர் வச்சு ரீட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூபி வேர்ட்ஸ். யூபி வேர்ட்ஸ். இந்த யூபி வேர்ட்ஸில் ஃபஸ்ட் வேர்டு வந்து 2 லெட்டர் வேர்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 லெட்டர் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுறப்ப லேர்ன் பண்ணியிருப்பீங்க. யூபி அப். யூபி அப். அப்புன்னா என்னென்னு தெரியல உங்களுக்கு? இங்கே பாருங்கள், 2 men இருக்காங்க. ஒரு மேன் எங்கே ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க? அப் இன் த லேடர். லேடர் மேலே, லேடரு மேலே நின்றுட்டு இருக்காங்க. அதுதான் அப். யூபி அப். ஓகே, நெக்ஸ்ட். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமே, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. என்னதுமா இது? டாகோட யங் ஒன், பப்பி இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பியூபி பப். பியூபி பப். பியூபி பப். 3 லெட்டர் வேர்ட்ஸ். யூபி 3 லெட்டர் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறது யூபி அப், 2 லெட்டர் வேர்ட். நான் நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். இதான் உங்களுக்கு தெரியுமே. இந்த பிக்சர் சொல்லுங்கள், இது என்ன பிக்சர் இது? வெரி குட். சியோட ஃப்ரெண்ட் இல்லைம்மா, கப். ஓகே, சியூபி கப். சியூபி கப். சியூபி கப். வெரி குட். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த யூபி வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? சென்டென்ஸ் லேர்ன் பண்ணோம். அப்போ லேர்ன் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபிங்கர்ஸ் வைங்க எல்லோரும். IT eat. IS is. GEP குப். குப்னா யார் தெரியுமா? அது ஒரு நேம். சரியா? GUP குப். IS is. MY my. PUP pup. PUP pup. Okay. MY my. PUP pup. IS is. UP up. My pup is up. MY my. PUP pup. WITH with a CUP cup. My pup with a cup. Okay, last line. MY my. PUP pup. HITS hits. THE the. CUP cup.
ஓகேவா? இப்போது இந்த சென்டென்ஸ் ரிலேட்டடாக பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது புக் பேஜ் நம்பர் 78. புக் பேஜ் நம்பர் 78. ஓகே, இப்போ பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் எ குப். குப் இஸ் மை பப். மை பப் இஸ் அப். ஓகேவா? மை பப் வித் அ கப். My pup with a cup. My pup hits the cup. கப்பை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? கிக் பண்ணிட்டாங்க. ஹிட் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ சென்டென்ஸ் லேர்ன் பண்ணுறப்போ கரெக்டாக ஃபிங்கர் வச்சு ரீட் பண்ணுங்கள். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டியர் பேரண்ட்ஸ், இப்போது இந்த ரிவ்யூ பீரியடில் என்ன லெட்டர்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எழுதுறதுக்கு. ஓகேங்களா? ரெடி? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? 4 லைன் நோட்டில் எழுத போகிறோம் ஜி. அந்த 4 லைன் நோட்டில் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணி 3ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் வந்து 2 ப்ளூ லைனுக்கு இடையில ஸ்லாண்டிங் லைன் சி மாதிரி போட்டு ஜாயின் பண்ணி கீழே கொண்டு வந்து அந்த ஜேக்கு ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி ஃபோல்ட் பண்ணிடு. இது வந்து கர்சிவ் ஸ்மால் லெட்டர் ஜி. ஸ்லாண்டிங் லைன் 2 லைனுக்கு இடையில சி மாதிரி போட்டு மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து ரெட் லைன் டச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ப்ளூ லைன் வழியாக உள்ளே போயிடணும். கர்சிவ் ஸ்மால் லெட்டர் ஜி. ஸ்லாண்டிங் லைன் சி மாதிரி போடணும், மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணி கீழே ரெட் லைன் டச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி சின்னதாக வெளியில் கொண்டு வந்துடணும் அந்த ஜாயின் பண்ணி. ஓகேவா? கர்சிவ் ஸ்மால் லெட்டர் ஜி. சி மாதிரி போடணும், மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணி கீழே கொண்டு வரணும், ரெட் லைன் டச் பண்ணி முன்னாடி கூடி ஃபோல்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸ்லாண்டிங் லைன் சி மாதிரி போடணும், மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணி கீழே கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடணும். கர்சிவ் ஸ்மால் லெட்டர் ஜி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன லெட்டர்னு பார்க்கலாம். டூ ப்ளூ லைன்ஸில் எழுத போகிறோம். ஸ்லாண்டிங் லைன் சி மாதிரி போட்டு மேலே ஜாயின் பண்ணி ஓ, உள்ளே கொண்டு போய் வெளியில் ஒரு கோடு. இது கர்சிவ் ஸ்மால் லெட்டர் ஓ. ஸ்லாண்டிங் லைன் சி மாதிரி போடணும், மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணி உள்ளே சின்னதாக சர்க்கிள் மாதிரி போட்டு வெளியில் கொண்டு போயிடணும். அந்த சர்க்கிள்குள்ளே போய் வெளியில் கொண்டு வரணும். கர்சிவ் ஸ்மால் லெட்டர் ஓ. சி மாதிரி போடணும், உள்ளே கொண்டு போகணும், மேலே கொண்டு வந்து. மேம்க்கு இது கொஞ்சம் ப்ளூ லைன் கீழே வந்துருச்சு, நீங்கள் அப்படி வராமல் எழுதுங்க. கரெக்டாக 2 ப்ளூ லைனுக்கு உள்ளேயே எழுதுங்க. ஓகேவாம்மா? கர்சிவ் ஸ்மால் லெட்டர் சி. உள்ளே கொண்டு போய் சின்ன சர்க்கிள் போட்டு வெளியில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். 2 ப்ளூ லைனுக்கு நடுவில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் சி மாதிரி போடணும், உள்ளே கொண்டு போய் குட்டி சர்க்கிள் போட்டு வெளியில் வந்துடணும். ஓகேவா? சூப்பர். கர்சிவ் ஸ்மால் லெட்டர் ஓ. கர்சிவ் ஸ்மால் லெட்டர் ஓ. வெரி குட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன லெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லாண்டிங் லைன் கீழே இருக்கிற ரெட் லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் இப்போ ஓ மாதிரி வளைச்சி பேக்வேர்ட் கர்வ் மாதிரி வளைச்சி உள்ளே கொண்டு போய் வெளியில் கொண்டு வரணும். ஸ்லாண்டிங் லைன் ஐயோ கட் ஆயிடுச்சே. சரி பாருங்கள், மேம் அடுத்த லைனில் கரெக்டாக எழுதிடுறேன். ஓகே, கீழே பாருங்கள். செகண்ட் ப்ளூ லைனில் ஸ்லாண்டிங் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் கீழே ரெட் லைன் வரைக்கும் வரணும், மேலே கொண்டு போய் வளைச்சி உள்பக்கமாக குட்டி சர்க்கிள் போட்டு வெளியில் கொண்டு வரணும். கர்சிவ் ஸ்மால் லெட்டர் பி. ஸ்லாண்டிங் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் கீழே ரெட் லைன் வரைக்கும் அதே லைனில் மேலே போய் பேக்வேர்ட் கர்வ் போடணும், உள்ளே கொண்டு போய் குட்டி சர்க்கிள் போட்டு வெளியில் கொண்டு வரணும். கர்சிவ் ஸ்மால் லெட்டர் பி. ஸ்லாண்டிங் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ரெட் லைன் வரைக்கும் சேம் லைனில் மேலே போய் பேக்வேர்ட் கர்வ் உள்ளே ஜாயின் பண்ணாமல் உள்ளே குட்டி சர்க்கிள் போட்டு வெளியில் வந்துடணும். வெரி குட். கர்சிவ் ஸ்மால் லெட்டர் பி. ஸ்லாண்டிங் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் சேம் லைனில் மேலே போகணும், பேக்வேர்ட் கர்வ் போடணும்,
உள்ளே ஜாயின் பண்ணக்கூடாது, பண்ணாமல் குட்டி சர்க்கிள் போட்டு வெளியில் வந்துடணும், அவ்வளோதான். கர்சிவ் ஸ்மால் லெட்டர் பி. ஓ பி. ஓகே, குட். ஓகே, இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா லெட்டர்ஸுமே எழுத பழகிட்டோம். இப்போது ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒன் டைம் எழுதிடலாம். வரிசையாக எப்படி எழுதுறதுன்னு, ஏ டு இசட் கர்சிவில். ஓகே, ஏ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி எழுதணும்னு, இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏ கொஞ்சம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுட்டு பி எழுதுகிறப்போ சொல்லிகிட்டே எழுதுங்க. பி, சி, கர்சிவ் ஸ்மால் லெட்டர் சி, டி. லைன் மேம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி கை எடுக்காமல் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்து எழுதுங்க. ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கு நடுவில் ஒன் ஃபிங்கர் கேப் விடுங்க. இ, எஃப், ஜி. நெக்ஸ்ட் என்ன லெட்டர்மா வரும், ஜி. நீங்கள் எழுதுகிறப்போ சொல்லிகிட்டே எழுதினீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வர லெட்டர் மறந்து போகாது. ஜி. நெக்ஸ்ட் ஐச், ஐ. ஸோ ஃபஸ்ட் லைனில் நீங்கள் ஐ வரைக்கும் எழுதினாவே போதும், 9 லெட்டர்ஸ் எழுதினாவே போதும். அப்போனா தான் உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் விட்டு நீட்டாக எழுத முடியும். ஒரே லைனில் எழுதணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஜேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜே, கே, கே ஆஃப்டர் எல், then M, next N, O, P, P after what comes? Yes, Q. எழுதுங்க. ஸ்லாண்டிங் லைன் சி மாதிரி போட்டு கீழே கொண்டு வந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து, அவ்வளோதான். Q. நெக்ஸ்ட் R. ஓகே, இதே மாதிரி ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு நீட்டாக எழுதுங்க. ஓகேவாம்மா? எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். வெரி குட். இப்படி எழுதுகிறப்போ சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஏலேருந்து இசட் வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது கீழே இருக்கிற ரிமைனிங் லைன்ஸில் ஒன் டைம் இல்லைன்னா 2 டைம் நீங்கள் எழுதி பாருங்கள். ஓகேவாம்மா? வெரி குட். டியர் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் முடித்ததும் இந்த ஒரு ஸ்னாப் எடுத்து edustar.kg@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். எழுதுகிறப்பவும் சரி, வேர்ட்ஸ் 3 லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறப்பவும் சரி, அவங்க கரெக்டாக ஃபிங்கர் வச்சு ரீட் பண்ணுறாங்களா, லெட்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, இல்லை சிரமப்படுறாங்களான்னு கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்கணும் ஜூன் மந்த்தே. இவ்வளோ நாள் நம்ம போகவே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் டிவியில் நியூஸ்லலாம் பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா? கொரோனா வைரஸ்னால் நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கோம். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு.
ஸோ அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதனால தான் நம்ம எல்லோரும் என்ன செஞ்சுருக்கோம், வீட்டில் இருந்து படிச்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து அது யாருக்கு இருக்குது என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத மேம் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு திங் என்ன செய்யணுன்னா, வெளியில் போகக்கூடாது. மோஸ்ட்லி ரொம்ப அவசியம் இருந்தால் மட்டும்தான் வெளியில் போகணும், வீட்டிலையே இருக்கணும். சப்போஸ் நம்ம அப்படி வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த குட்டீஸ் போட்டிருக்காங்க இல்லையா மாஸ்க், அந்த மாதிரி மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும். மாஸ்க் போடாமல் என்ன செய்யக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. அப்போது எப்பயுமே வீட்டில் இருந்தால் நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒன்ஸ் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெளியே போயிட்டால் நம்ம வாட்டரெல்லாம் தேட முடியாது. அதனால் சானிடைசர் வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஹேண்ட்ஸை எப்பயும் சாஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், மீன்ஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது சானிடைசர் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆயிரும், அது வந்து க்ளீன் ஆகிடும். அடுத்து என்ன செய்யணும்னா சோசியல் டிஸ்டன்ஸ். சோசியல் டிஸ்டன்ஸ்னால் என்னது, ஒட்டி ஒட்டி கூட்டமாக நிற்காமல் நம்ம என்ன செய்யணும், தனித்தனியாக நிற்கணும். நம்ம பக்கத்தில் அவங்க தொடுற தூரத்தில், யார் பக்கத்துலையும் அவங்கள தொடுற தூரத்தில் நிற்கக்கூடாது. அவங்கள விட்டு நல்லா தள்ளி விலகி நிற்கணும். இப்போ இந்த அண்ணா போட்டிருக்காங்களா, கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்களா, அது மாதிரி க்ளவுஸ் கூட நம்ம என்ன செய்யலாம், வெளியில் போடுறப்போ போட்டுக்கலாம். ஸோ இந்த 3 திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெளியில் போகிறப்போ கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கணும், சானிடைசரை யூஸ் பண்ணி அப்பப்போ ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணணும், வெளியில் கூட்டமாக நிற்காமல் நல்லா ஸ்பேஸ் விட்டு தள்ளி நிற்கணும், கைக்கு மறக்காமல் க்ளவுஸ் போட்டுக்கணும். சரியா? இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்னென்னா, வீட்லேயே பத்திரமா இருக்கணும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை பாய்.